இன்னைக்கு அநேக இடங்கள்ல தேவர்கள் சொல்லி அநேக காரியங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? நாம கர்த்தரே மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அநேக தேவர்கள் சொல்லி நிறைய காரியங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க. வச்சு இன்றைக்கு ஒரு சில தேவர் என்று சொல்ல பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, ஒரு கோயிலில் போய் என்ன செய்யிருக்கிறாங்களாம், அருமையான சகோதரி சொன்னாங்க, நம்ம சங்கர் அவருடைய மாமியார் சொன்னாங்க, கிறிஸ்டி அவங்க அம்மா சொன்னாங்க, கோயிலில் போய், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்படி ஒரு கோயிலே போய் வச்சு அவன் கெட்டு போகணுன்னு சொல்லி அந்த சாமி கீழே ஒரு இதை வச்சுட்டாங்கன்னா அவன் கெட்டு போயிடுவான். அந்த சாமி என்று சொல்லப்படுகிற அதே என்ன செய்கிறோம், வந்து அவன் குடும்பத்தை அழிக்கும், அவனுக்கு உடலில் வியாதிகளை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், அவன் மரணத்துக்கு அவனை கொண்டு போகிற விதமாய் அது செயல்படும். அப்படி நான் ஒரு கோயிலுக்கே நான் போயிருக்கிறேன். அந்த கோயிலை குறிச்சே சொல்லுவாங்க. அப்படி அதை மைக்கில் சொல்ல முடியாது. எனவே எனக்கு கண்மையானது அப்படி தெய்வங்கள்லாம் அந்த நாட்களில் இருக்குதுங்க. அதே போல தான் அந்த நாட்கள், அதாவது பைபிளில் ஒரு வசனம் சொல்கிறது, கர்த்தாக்கள் என்று சொல்லப்படுகிற அநேக கர்த்தாக்கள் உண்டு, ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லி, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கொரிந்தியரில் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கு, அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி. அப்படியாக அநேக தெய்வங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி அவங்க வழிபடுகிற ஒரு சில தெய்வங்களே அவர்களுக்கு கெடுதியையும் பிரச்சனையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதை நான் எத்தனையோ குடும்பங்களில் போய் நான் பார்த்து அவங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், விடுதலை கொடுத்துருக்குறோம். ஒரு சிலர் விடுதலை பெற விருப்பம் இல்லாமல் அப்படி வீணாக போயிருக்கிறாங்க அந்த குடும்பம்லாம். அதை கண்ணார நான் பார்த்துருக்குறேன், என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன், நான் அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போது கர்த்தர் பாருங்கள், இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். அருமையான அவங்க சொன்னபடி நான் இவங்க சொன்னனால இதை சொல்லலை, ஏற்கனவே அந்த செய்தி தான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். அவங்களும் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போது இந்த தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அநேகருக்கு அதனால தான் ஆண்டவருக்குள்ளே வரவே பயம். நான் வந்து அதை அடிச்சிட்டுனா என்ன, அல்லேலூயா, ஒருத்தன் அடிச்சிருவான்னு சொல்லி எப்படி இவ்வளோ நாள் அவனுக்கு கீழே இருக்க முடியும்? நம்ம யோசித்து பாருங்க. அடிச்சிருவான் என்ன வீணாக்கிடுவான்னு சொல்லி எவ்வளோ நாள் அவன் வீணாக்குகிறவன் தெரியும், அப்படி எவ்வளோ நாள் அவனுக்கு கீழே இருக்க முடியும்? நிறைய பேர் அப்படியும் இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு சில குடும்பங்களில் இன்னைக்கும் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் அவங்களுடைய தீவிரம் இல்லாததுனால, நான் சொல்றேன், ஒரு ஆண்டவருக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டான்னா அது எந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிறதா இருந்தாலும் சரி, பிசாசுன்னு சொல்லப்படுகிறதா இருந்தாலும் சரி, எதுவும் அவனிடத்துல கிரியை செய்ய முடியாது. அதுதான் என்னுடைய ஆணித்தரமான விசுவாசம். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்குள்ள கரெக்டாக இருந்தான்னா எந்த பிசாசு எந்த அந்நிய ஆவிகளும் நம்ம இடத்துல என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு சில வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வந்துடுறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இந்த பிசாசுகள் என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது, அந்நிய ஆவிகள் கிரியை செய்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அன்றைக்கு பார்த்த எகிப்தில் இப்படி எகிப்தில் 10 வாதைகள் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? தவளைகள் வந்தது, பேன் வந்தது, நதி ரத்தமாக மாறிச்சு, இப்படி 10 வாதைகள் வந்தது எகிப்தில். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு இந்த இடத்துல. வாசிங்கம்மா, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 12 கடந்து போய் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நான் என்ன செய்வேன். இப்போ ஒரு சில பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 10 விதமான வாதையை ஆண்டவர் எகிப்து தேசத்தில் வரப்பண்ணார். தவளை வந்துச்சு, வண்டு வந்துச்சு, பேன் வந்துச்சு, வெட்டுக்கிளிகள் வந்துச்சு, நதியில் உள்ள மீன்கள்லாம் செத்து போச்சு, கல்மலை வந்துச்சு, இப்படி ஏகப்பட்ட வாதைகள் அனுப்பி அந்த எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வந்தார். அப்போ இந்த 10 வாதைகள் எதற்கு அப்படிங்கிறதுக்கு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத வல்லுநர்கள், அவங்க சொல்கிறாங்க, அந்த 10 வாதைகளும் 10 விதமான தேவர்கள் மேலே கர்த்தர் வரப்பண்ணின தண்டனையாம். ஹல்லேலூயா. தண்டனை மாத்திரமல்ல, அவர்களை தண்டிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் எதற்காக கொடுத்தாராம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வராங்க, வெளியே வந்த பிறகு திரும்ப கர்த்தரை விட அவன் பெரியவனா இருப்பான் போல் இருக்கே அப்படின்னு ஒரு நாள் கூட யோசிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை விட அந்த தெய்வம் பெருசா இருக்கு அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் அவர்கள் மேல் நீதியை செலுத்தினாராம். வண்டு ஒரு தெய்வம், தவளை ஒரு தெய்வம், நதி ஒரு தெய்வம். அவர்களுக்கு 10 விதமான வாதையும் 10 விதமான தெய்வம். அவர்கள் 10 விதமான தெய்வத்தை அவர் என்ன செய்தார், அவர் ஆக்கினைக்குள்ளாக்கினார். ஹல்லேலூயா.
அவர் நீதியை செலுத்தினாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போவும் நான் சொல்கிறேன், இன்றைக்கும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க எனக்கு அந்த ஆவி தொந்தரவு, இந்த ஆவி தொந்தரவு அப்படின்லாம் நினச்சி நிறைய வேளையில் பிரச்சனைக்குள்ளாகி அவங்க மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த கால வேளையில் சொல்கிறாருங்க, அப்படி எப்படிப்பட்ட வாதையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவனாக இருந்தாலும் சரி, தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கைத்தட்டி அவரை துதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு நீதியை செலுத்தி எகிப்து தேசத்தின் மேல் நீதியை செலுத்தினார், எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்தினார். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் தான், அது எவ்வளோ பெரிய ஆவியாக இருக்கலாங்க, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆவி இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிசாசாக இருக்கலாம், ஆனால் அவன் எல்லாம் தேவனுக்கு முன்பாக, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக அவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் மெய்யான விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கணும் விரும்புகிறீங்க? அதுதான் மெய்யான விசுவாசங்க. அல்லேலூயா. நம்மை ஒரு சில வேளைகளில் தொந்தரவுப்படுத்தலாம் பிசாசுகள், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவைகளின் மேலும் கர்த்தர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சில வேளைகளில் விசித்திரமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட, ஏன் ஊழியக்காரர்கள் கூட இப்படிப்பட்ட பிசாசு போராட்டங்கள் வந்ததுண்டு. நான் என் கூட பழகிற 2 ஊழியக்காரருடைய வீட்டிலேயே நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னது, அவங்க மனைவிக்கு இந்த மாதிரி பிசாசு போராட்டம் பிரசவ டைமத்தில் வந்ததுன்னு சொன்னது. இன்னொரு ஊழியக்காரருக்கு நானே அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி அதை நான் அதட்டி விரட்டினேன்னா அவங்களுக்குள்ளே பேசின அந்த பிசாசு 2. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஊழியக்காரங்களுக்குள்ளே இப்படி செய்ய முடியுமா? அது அவங்க விசுவாசமாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், ஆனால் சில வேளைகளில் இப்படி நடக்கும். ஆனால் இன்றைக்கு அவங்க நல்லா ஊழியம் செய்துட்ருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்லுகிறாரு, ஏற்ற வேளையில் நான் உனக்காய் நீதியை செலுத்துவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிசாசு தொந்தரவுகள் உன் வீட்டில் இருந்தாலும், உன் சரீரத்தில் இருந்தாலும், பிள்ளைகளுக்குள்ளே இருந்தாலும், நான் அவைகள் மேல் நீதியை செலுத்துவேன். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது முக்கியம், ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. நிறைய பேர் இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எதுக்குங்க எடுக்கிறாங்க? எதுக்கு எடுக்கிறாங்க? கர்த்தருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தா அப்புறம் தான் என்னது ஞானஸ்நானம். இந்த லிஸ்ட்டில் எழுதவா? ஞானஸ்நானம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக சில பேர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க, திருமணத்துக்காக ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஞானஸ்நானம்லாம் ஃபேக் ஞானஸ்நானம். அல்லேலூயா. நானே ஆரம்ப காலத்தில் ஒரு சிலருக்கு அப்படி கொடுத்துருக்குறேன். நான் அதெல்லாம் என்ன ஞானஸ்நானம்? அது ஃபேக். அது ஞானஸ்நானம் என்பது என்னது? ஒரு மனுஷன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில் 16 அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். இப்போ உனக்குள்ள என்ன வந்துடணும்? விசுவாசம் வந்துடணும். ஞானஸ்நானம் பெயரளவில் அல்ல, விசுவாசத்துக்காக தான் ஞானஸ்நானம். உன் விசுவாசத்தை வெளியே காட்டுறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்திருங்க. எந்த நேரத்தில் எந்த பிசாசு அவங்களை தொடுவான்னு தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க, சபைக்குள்ளே நடத்துங்க. பிள்ளைகளை சபையின் ஒவ்வொரு கூடைகளும் மறக்காமல் கொண்டு வாங்க. இந்த ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்க. பிள்ளைகள் இந்த ஐக்கியத்துக்குள்ளே வாழ படிக்க சொல்லி கொடுங்க அவர்களுக்கு. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமை போல பிள்ளைகள் ஐக்கியத்துக்குள்ளே வாழ்வதற்கு அவர்களுக்கு சொல்லி கொடுங்க. அசால்ட்டாக விடாதீங்க பிள்ளைகளை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்தினாராம். அதே போல் இன்றைக்கும் நம்மை தொந்தரவு பண்ணுகிற ஒரு சில பிசாசின் கூட்டங்கள், சாத்தானுடைய அடிமைகள், பிசாசுகள், இப்படியாக இந்த ஒரு சில விக்கிரக ஆவிகள், அது சில குடும்பங்களில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம். எந்த கிரியா இருந்தாலுங்க, கர்த்தருடைய வேலை வந்தது. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. ஆமென். தேவரீர் சீயோனுக்கு இறங்குகிறீர், அதற்கு தயை செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரம் இது. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக கர்த்தர் நீதி செய்கிறாராங்க, நியாயம் செய்கிறாராங்க. வாசிங்க சங்கீத புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி
அபிஷேகம் பண்ணுகிறேன். போதும் போதும். என் சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்கள் முன்பாக நீதி செய்கிறாருங்க. ஒருத்தன் உங்களை வீணா போகணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறான், கண்ணு வச்சுட்டே இருக்கிறான், உங்களுக்கு அநேக காரியங்களை பின்னாடி இருந்து செய்து கொண்டே இருக்கிறான். அப்படிலாம் இருக்கும் நிறைய பேர். உங்களை சிரிச்சுட்டே பழகுறவங்க எல்லாரும் நல்லவங்க நினைக்காதீங்க. உங்களை முறைச்சிட்டே இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. சிரிச்சுட்டே பழகுறவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்லை, உங்களை முறைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க கெட்டவங்களும் இல்லை. சொல்லப்போனால் முறைச்சிட்டே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருந்துடலாம், சிரிச்சுட்டே இருக்கிறவன்ட்ட நம்ம அசால்ட்டாக இருந்துடும், அவன் தான் நம்ம காலை வருவான். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரிங்க, அவன் சிரிக்கிறவனாக இருந்தாலும் சரி, முறைக்கிறவனாக இருந்தாலும் சரி. சங்கீதக்காரன் ஒரு அறிக்கை பண்ணுறாரு பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் இலையை, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கு, விளக்கம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னா எண்ணெயை ஊற்றுறதா? பரிசுத்தாவின் அபிஷேகமா? ஞாபகம் இருக்கா? ஏன்னா நிறைய இடத்துல இதை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நிகராக சொல்லுவாங்க, தப்பு ஒன்றும் இல்லை அது. ஆனால் அதனுடைய கரெக்டாக எக்ஸாக்ட் அர்த்தம் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? ராஜாக்களுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க, உண்மைதான். அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி நான் பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறதுக்கு. இல்லை இல்லை, கரெக்டாக சொல்லலை. என்னம்மா? அதாவது என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்பது எதை குறிக்கிறது என்றால், சத்துருக்கள் எதிர்பார்த்துருக்காங்க, வீணா போகணும், விழுந்து போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் நிறைய பேர். அவனுக்கு முன்பாக உன்னை கூப்பிட்டு கர்த்தர் என்ன செய்கிறாராம், உன்னை நல்ல ஒரு சிங்காசனத்தில் உட்கார வச்சு உனக்கு ஒரு கிரீடத்தை வச்சு. ஹல்லேலூயா. மொர்தெக்காய் செஞ்சாங்க பார்த்தீங்களா? ஆமான் என்பவன் அவன் வீணா போகணும்னு எதிர்பார்த்தான், அவனுக்கு ஒரு தூக்கு மேடையை கூட ஆயத்தம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த நேரத்தில் இவன் பார்க்க இவனை வச்ச அந்த மொர்தெக்காய்க்கு என்ன செய்கிறாரு, அவனுக்கு கிரீடம் வச்சு, ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா போடுற ட்ரெஸ்ஸு, ராஜா கொடுக்குற கிரீடம் எல்லாத்தையும் கொடுத்து அவனே கூட்டிட்டு போனான். ஹல்லேலூயா. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு, கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் சொல்லிட்டு அவனே கூட்டு போனான். ஹல்லேலூயா. தெருவா கூட்டு போனான். இது எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த கால வேளையில கர்த்தர் நீதி செய்யும் வேளை வந்தது. உன்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக உன்னை சாதாரணமா அல்ல, அவளுக்கு கிரீடம் கொடுத்து உன்னை உயர்த்துவான். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.